சோலார் பேனல் போட்டாலே கரண்ட் பில்லு 0 ஆகிடும், கட்டவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? அது கட்டவே தேவையில்லையா? இல்லை சார், அது ஆக்சுவலாக ஒரு தப்பான இது. இப்போது இதை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ மானியமாக கிடைக்கும் அப்படின்றது. இதில் 78,000 வந்து கவர்மெண்ட்லேருந்து மானியம் கொடுத்துட்றாங்க சார். அது எவ்வளோ நாளில் வரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம்? இப்போ நம்ம ஆவரேஜாக வந்து 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வாங்கி கொடுத்துருவோம் சார். இப்போ நிறைய பேர் சோலார் போட்டதுக்கப்புறம் இது மானியம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது சார். ஓகே, பிஎம் சூரியகரில் ரெஜிஸ்டர் வெண்டாரான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு ரெஜிஸ்டர் வெண்டாரால் மட்டும் தான் வந்து சப்சிடி வாங்கி தர முடியும் சார். அதே மாதிரி பேனல் வந்து நம்ம பைஃபேஷியல் பேனல், இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி அதுதான். அதாவது மேலேயும் செல்ஸ் இருக்கும், கீழேயும் செல்ஸ் இருக்கும். ஓகே, கீழே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால கீழேயும் ப்ரொடக்ஷன் இருக்கும், மேலே இருந்து டேரெக்டாக வெளிச்சம் பண்ணாலும் மேலேயும் ப்ரொடக்ஷன் இருக்கும். நாங்கள் 2 லேயர் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து 200% கேரண்டி சொல்லலாம். இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரெஸ்ட் ஆகாதுன்றது. அது இல்லாமல் சிவிலும் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். இது 185 km/h விண்ட் அடிச்சா கூடமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்லா ரோபஸ்ட்டாக நிற்கும். இதையும் தாண்டி நாங்கள் 10 வருஷம் ஸ்ட்ரக்சருக்கு கேரண்டி தரோம் சார். முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் எல்லாமே வந்து 6² mm ஒயர் யூஸ் பண்ணுறோம். அந்த சின்ன ஒயர் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம தயாரிக்கிற எனர்ஜி கரெக்டாக கண்டக்ட் ஆகி வெளியே எக்ஸ்போர்ட் ஆகாமல் போச்சுன்னா எதர் இன்வெர்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பேனல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏசிடிபி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிசிடிபி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சைட்டில் மீறுற ஒயர் எடுத்து வந்து இன்னொரு சைட்டில் நாங்கள் போடுறதும் கிடையாது. ஏன்னா ஜாயின் பண்ணி போட்டால் அதுலேயுமே எனர்ஜி லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைட்டுக்குமே எக்ஸ்க்ளூசிவாக புது ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் இது வந்த பிறகு நாங்கள் என்னென்னா, நான் கேஸ் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறது இல்லை. ஃபுல்லாகவே கேஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரு ப்ளஸ் இண்டக்ஷன் தான். இப்போது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் பில்லு கட்டுறீங்களா? எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேக்ஸிமம் 7,000 rupees பே பண்ணோம். இப்போ வந்து நான் 308 ரூபா தான் சார் கட்டியிருக்கேன். நான் அதோட காப்பி வேணா உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 308 ரூபா. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 150 ரூபா தான். உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போடணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சோலார் போடும்போது நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி ஏமாறாமல் நீங்கள் போடணும்னா அதுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேரையும் உங்கள் கம்பெனி பேரையும் சொல்லுங்க. என் பேர் வந்து சேதுபதி சார். ஓகே. கம்பெனி பேர் வந்து சோலார் அண்ட் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை பேஸ்டு கம்பெனி. ஓகே. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம கடைசி ஒரு 2 வருஷமாக சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஆல்மோஸ்ட் சென்னையில் வந்து ஒரு 400 வீடுக்கு பண்ணியிருக்கோம் சார். இப்போ சோலார் பற்றி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பழைய விஷயங்கள் நிறைய தெரியும், இப்போ அப்டேட்டாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஓகே. அந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் தான் நீங்கள் இப்போ வந்து சோலார் இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன போயிட்டு இருக்கோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்? இப்போ நிறைய பேர் சோலார் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த எர்த்திங் பண்ணுறது வந்து ஒருத்தர் 2ன்றாங்க, ஒருத்தர் 3ன்றாங்க. அப்புறம் வந்து அந்த இடி தாங்கி இருக்கு இல்லையா, அது வைக்கணுன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஒன்று இருக்குது சார். ஓகே. இப்போ சோலார்னும் போது எம்என்ஆர்ன்ற டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்க்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. அவங்களோட நார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அர்த்திங் படி பார்த்தீங்கன்னா 3 அர்த்திங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார். ஓகே. சோலார் சிஸ்டம் பொறுத்தவரை பேனலும் ஸ்ட்ரக்சரையும் கனெக்ட் பண்ணி ஒரு எர்த்திங், இன்வெர்ட்டருக்கு ஒரு எர்த்திங், லைட்னிங் அரசருக்கு ஒரு எர்த்திங், 3 எர்த்திங் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இடிதாங்கின்றது கண்டிப்பாக வைக்கணும் சார். லைட்னிங் அரசர் ஒன்று வச்சே ஆகணும். ஓகே. அதே மாதிரி பேனல் வந்து நம்ம பைஃபேஷியல் பேனல், இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி அதுதான். கரண்டாக வந்து பைஃபேஷியல் பேனல், அதாவது மேலேயும் செல்ஸ் இருக்கும், கீழேயும் செல்ஸ் இருக்கும். ஓகே. கீழே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால கீழேயும் ப்ரொடக்ஷன் இருக்கும், மேலே இருந்து டேரெக்டாக வெளிச்சம் பண்ணாலும் மேலேயும் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 இருந்து 4.5 யூனிட் 1 கிலோவாட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. இன்வெர்ட்டரும் பார்த்தீங்கன்னா டாப் நாச், எய்தர் க்ரோவாட் இல்லைன்னா பாலிகேப் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே கரண்ட் டெக்னாலஜி சார். கரண்ட் டெக்னாலஜி படி தான் வந்து நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டல் தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா? இப்போ துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கா? கேல்வனைஸ்டு அயன் போது ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டுன்னு சொல்லுவோம். ஜிங்க் கோட்டிங் பண்ணுவாங்க. ஜிங்க் கோட்டிங் பண்ணுற பட்சத்தில் அது ரஸ்ட்டுக்கு வந்து அகைன்ஸ்டாக தான் வந்து ஜிங்க் கோட்டிங் பண்ணுறது. மோரோவர் நம்ம வந்து கேல்வனைஸ்டு அயனாக இருந்தாலும் நம்ம ஃபேக்ட்ரியிலேயே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு கோட் வந்து அலுமினியம் இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்னு ஒன்று இருக்குது சார். ஓகே. அதை அடிச்சுட்டு திரும்ப சைட்டுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ்காக, அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா ஒரு ஏஸ்தட்டிக்காக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 லேயர் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து 200% கேரண்டி சொல்லலாம். இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரெஸ்ட் ஆகாதுன்றது. ஓகே. சரிங்க சார். இப்போ சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் இது சொல்கிறீங்க, அதில் ஏதாவது பிராண்டுன்னு ஒன்று இருக்கா? இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை கஸ்டமர் சொல்கிற மாதிரி? டயர் 1 பிராண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே. நம்ம எல்லாமே டயர் 1 தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெனியூன்ற பிராண்ட் இருக்குது, ப்ரீமியர்ன்னு இருக்குது, விக்ரம்னு இருக்குது, வாரின்னு இருக்குது. ஒவ்வொரு பிராண்ட் வந்து பிராண்ட் நேமுக்காக வந்து கொஞ்சம் ரேட் வித்தியாசம் வரும் சார். நம்ம ரெகுலராக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெனியூ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் பேனல். ஓகே. அப்புறம் வந்து ப்ரீமியர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி விக்ரம் வாரின்லாம் இருக்காங்க. பட் பிராண்ட் நேமுக்காக அது கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார். பட் எல்லாரும் இந்த டயர் 1 பிராண்ட் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் சார். ஓகே. இப்போ எல்லா இதுக்குமே 25 இயர்ஸ் தான் வாரண்டி கொடுக்குறாங்களா?
இது ஆக்சுவலாக வந்து 13 வருஷம் தான் சார் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ரீப்ளேசபிள் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வாரண்டின்றது அப் டு 30 இயர்ஸ் வரையும் கொடுக்குறாங்க சார். 30 இயர்ஸ் வரையும் கொடுக்குறாங்க. அதாவது 30 வருஷம் வரையும் நல்லா இருக்கும் இந்த பேனல் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் ரீப்ளேசபிள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மேஜர் பேனல்ஸுமே 13 வருஷம் தான் கொடுக்குறாங்க சார். ஓகே. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 13 வருஷத்தில் ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துட்றாங்க சார். ஓகே. இப்போ இந்த சோலார் பேனல் நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ வாரண்டின்னு சொல்லும்போது அந்த 25 to 30 வருஷம் இது கன்ஃபார்மாக வேலை செய்யும் அப்படின்றது. ஆமாம். அப்போ அதுக்கப்புறமும் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லை வேலை செய்யாது அப்படின்னு? டெட்டோரியேட் ஆகிடும் சார். அதாவது இந்த இடத்துல இவ்வளோ பேனல்ஸ் போட்டால் இவ்வளோ எனர்ஜி எடுக்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓகே. அந்த 25-26 வருஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் வந்து அரை யூனிட் இல்லை 1 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. அந்த நேரத்தில் குறைஞ்சிடும், ரொம்ப கம்மியாகிடும், ரொம்ப டெட்டோரியேட், ரொம்ப மீகராக தான் இருக்கும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறது பெஸ்ட்னா இருக்கிற பேனல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டைமில் என்ன டெக்னாலஜி நல்லா இருக்கோ அதை போட்டுக்கிறது தான் சஜஷன் சார். இல்லைனா அது இடத்த அடைச்சிட்டோம், ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு கிடையாது, ரொம்ப மீகராக ப்ரொடியூஸ் பண்ணும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு. ஆமாம், டெட்டோரியேட் ஆகிடும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வந்துடும் சார். ஓகே சார். இப்போ இந்த சைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 6000 ரூபா 7000 தான் சார் கரண்ட் பில் கட்டினாங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து 3 கிலோவாட்டே போதுமானது. பட் சார் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாருன்னா, நான் சோலார் பேனல்ஸ் போட்ட பிறகு என்னோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், நான் ஏசி ஒரு 4-5 ஏசி இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால ஏசி இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரிக் பைக்லாம் வாங்குறதா இருக்காரு. ஓகே. அதனால வந்து நம்ம 5 கிலோவாட்ஸ் பண்ணியிருக்கோம் சார். நம்ம 5 கிலோவாட்டு பைஃபேஷியல் பேனல் போட்டு பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார். இப்போ இதை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ மானியமாக கிடைக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகே. ஒரு இப்போ ரீசெண்டாக ஜிஎஸ்டியோட காஸ்ட் குறைஞ்சிருக்கு சார். 12% 5% ஆக்கிட்டாங்க. ஓகே. பேனலுக்கோ இன்வெர்ட்டருக்கும் சேர்த்து ஒரு 12 இருந்தது, இப்போ இதுக்கும் கம்மியாயிருக்கு. ஒரு சோலார் சிஸ்டம்னா காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா பேனலும் இன்வெர்ட்டரும் தான் மேஜர் காஸ்ட் வந்து அது ரெண்டு தான் வரும். அது வந்து 12% 5% வந்ததுனால இப்போ ரொம்ப அஃபோர்டபுள் ஆயிடுச்சு சார். 2,10,000 ரூபாயில இருந்து நம்ம பண்ண முடியும். அதாவது ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் 2,10,000 ரூபாயில இருந்து 2,30,000 ரூபா வரையும் 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த பேனல் அவங்க எதிர்பார்க்குற பேனல்ஸ். பட் பேனல் வந்து கஸ்டமர்ஸ் சில பேர் வந்து மற்ற கம்பெனியோட பிராண்டிங் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் பேனல் தான் வேணும்னுவாங்க. அப்படின்றதுனால 2,10,000 ரூபாயில ஆரம்பிச்சு 2,30,000 வரையும் ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் பண்ணலாம். அது மூலமா மாசம் வந்து 350 400 யூனிட்ஸ் வரையும் ஒரு மந்த்துக்கு எதிர்பார்க்கலாம். பை மந்த்லி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 750 யூனிட்ஸ் வரையும் ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சார். ஓகே. இப்போ ஓவராலாக நீங்கள் 2,10,000 அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து இந்த மெட்டீரியல், அப்புறம் இன்வெர்ட்ரு, அந்த மீட்டர் வாங்கி கொடுக்குறது, இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து எல்லாம் கம்ப்ளீட்டாக சார். எல்லாமே சேர்த்து தான் நான் எர்த்திங்கு, அந்த லைட்னிங் அரெஸ்டர் எல்லாம் A to Z எவ்ரிதிங் சேர்த்து இந்த ரேட்டுக்கு பண்ணுங்க. ஆமாம். ஓகே. 2,10,000 இருந்து 2,30,000 ஆவரேஜா சொல்றோம்ல சார். இதுல 78,000 வந்து கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுத்துறாங்க சார். ஓகே. அந்த மானியத்தை வாங்கி கொடுக்கறது கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்க வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, ஒரு ரெஜிஸ்டர் வெண்டாரா இருந்தா தான் சார் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். நம்ம வந்து MNRE ரெஜிஸ்டர் வெண்டர். ஓகே. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் வெண்டார் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு கஸ்டமர் பிஹாஃப்ல ஒரு சின்ன பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ற பட்சத்துல நம்ம 78,000 டைரக்டா கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கே 78,000 வந்துரும் சார். ஓகே. அது எவ்வளவு நாள்ல வரும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம்? இப்போ நம்ம ஆவரேஜா வந்து 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வாங்கி கொடுத்துறோம் சார். இப்போ இந்த மானியம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து 3 கிலோவாட் வரைக்கும் தான் அந்த மானியம் கிடைக்குமா? அதுக்கு மேல போட்டா கிடைக்காது. இது அப் டு 3 கிலோவாட் வரைக்கும் தான் சார் 78,000. 3 கிலோவாட் மேல எவ்வளவு போட்டாலுமே வந்து 78,000 தான். ஓகே. அப்ப 3 கிலோவாட்டுக்குள்ள நம்ம போடுறோம், 2 kV 1 kV போடுறோம்னா அதுக்கு மானியம் இதே அமௌண்ட் வருமா இல்ல இதை விட கம்மியா வரும்? 1 கிலோவாட் போட்டா 30,000 வரும் சார். 2 கிலோவாட் போனா 60,000 சில்லற வரும் சார். ஓகே. 3 கிலோவாட் போட்டா 78,000 சார். ஓகே சார். இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அந்த EB மீட்டர் அதெல்லாம் இதுக்கு தனியா ஒரு மீட்டர் வைக்கணும் இல்லையா? ஆமா. அதெல்லாம் வந்து யார் பண்ணுவா? நீங்களே பண்ணிடுவீங்களா? ஆமா, இது வந்து நெட் மீட்டர்னு ஒன்று தேவை சார். ஸோ அந்த மீட்டரில் வந்து இம்போர்ட்டும் தெரியும், எக்ஸ்போர்ட்டும் தெரியும். ஸோ அந்த நெட் மீட்டரை வாங்கி தரது எங்களோட ஸ்கோப் தான். அதுக்கு கஸ்டமர் பிஹாஃபில் அப்ளிகேஷன் போட்டு அதுக்கான அது ஒரு ப்ரொசீஜர், அது ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் ஃபில் பண்ணி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி போடும்போது லோக்கல் EBலேருந்தே வந்து நெட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை வாங்கி தரது எல்லாமே எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார். ஓகே. அதாவது அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், இவங்க EB ஆஃபீஸுக்கு அலைய வேண்டாம். ஃபில் பண்ணி தரது நாங்களே பண்ணி கொடுத்துறோம். டீட்டெயில்ஸ் மட்டும் கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா போதும். ஓகே. அதை ஃபில் பண்ணுறதுனே நம்ம கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அதை ஃபில் பண்ணி நெட் மீட்டர் வாங்கி தரது, மானியம் வாங்கி தரது எல்லாமே எங்களோட ஸ்கோப் தான். ஓகே சார். இப்போ சோலார் பேனல் போட்டாலே கரண்ட் பில்லு 0 ஆகிடும், கட்டவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? அது கட்டவே தேவையில்லையா? இல்லை சார், அது ஆக்சுவலாக ஒரு தப்பான இது. கண்டிப்பாக கரண்ட் பில் கட்டுவோம். அதாவது ஒரு 3 கிலோவாட் போடுறீங்கன்னா ஒரு 300 ரூபா கட்டுவோம் சார். 5 கிலோவாட் போடுறோம்னா ஒரு 500 ரூபா கட்டுவோம். இது எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட கிரிட் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அதான் நம்ம என்னதான் எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சாலும் நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி பண்றது EBயோட கிரிட்டை தான் யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஸோ அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 300 rupees 3 கிலோவாட்டுக்கும், 500 rupees 5 கிலோவாட்டுக்கும், 1000 rupees 10 கிலோவாட்டுக்குன்ற மாதிரி ஆவரேஜா வந்து கவர்மெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க.
ஓகே. ஸோ நம்ம சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து 95% வரையும் நம்ம கரண்ட் பில் கம்மி பண்ணிடலாம் சார். ஓகே. ஒரு 5% நம்ம ஏதாவது ஒரு பேசிக்காக கட்டிட்டு தான் சார் இருப்போம். ஓகே ஓகே, புரியுது. இப்போ வீட்டுக்கு நம்ம கரண்ட் யூஸ் பண்றோம்னாலே நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும் கட்டுறது இல்ல, ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அது அந்த ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் கட்டணும். கண்டிப்பாக கட்டணும் சார். ஒரு 300 rupees வந்து 400 வரும் சார். நம்ம யூஸ் பண்ற யூனிட்டுக்கான காஸ்ட் வந்து நம்ம கட்ட வேண்டியது. கட்ட வேண்டியது கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த வீட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாங்க, இப்போ எவ்வளோ சேவ் ஆயிருக்கு? இப்போ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600-700 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம போட்டிருக்கிறது 5 kilowatt சிஸ்டம். ஓகே. 1200 யூனிட்ஸ் மேலே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த 700 வந்து நல்லிஃபை ஆகிட்டு எக்ஸஸாக ஒரு 400 யூனிட்ஸ் வந்து இவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் இப்போ ரீசெண்டாக சார் வந்து ஏசிலாம் வாங்கி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். ஓகே ஓகே. ஆமாம். ஓகே சார். இப்போ இந்த சோலார் பேனலுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது இருக்குமா? ஆமாம் சார். என்ன பண்ணணும் நம்ம? மெயின்டெனன்ஸ் சோலாரை பொறுத்தவரை வாஷ் பண்ணணும் சார் பேனலை கண்டிப்பாக. அட்லீஸ்ட் ஒரு 2 monthsக்கு ஒரு வாட்டி நம்ம அதுக்கான ப்ரொவிஷன்லாம் வச்சு தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே. வாட்டரை வாஷ் பண்ணிட்டு ஒரு மாப் மட்டும் போட்டு விடணும் சார். மற்றபடி மெயின்டெனன்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து இதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் சார். ஓகே ஓகே. இது எப்படி பண்ண முடியும் நம்ம மாப்பெல்லாம் இதை எப்படி போட? இப்போ ஃப்ரெண்ட் அந்த சைடு வந்து ஸ்லோப் இருக்கும் சார். சவுத் சைடு எப்பயுமே ஸ்லோப் இருக்கும். ஓகே. அதுக்கான டேபிள் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்கலாம், பண்ணிக்கலாம். எல்லாம் அவங்களே ஒரு 3 அடி 4 அடி ஸ்டூல் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 அடி மாப்லாம் இப்போ மார்க்கெட்டில் கிடச்சிருது. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அவங்க வாஷ் பண்ணா போதும். கண்டிப்பாக பண்ணலாம். வேற எதுவும் பண்ண வேண்டிய வேற ஒன்றுமே தேவை கிடையாது சார். ஓகே. பேனல் கிளீனிங் மட்டும் தான் சோலாரை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ். ஓகே. இப்போ இதுல இருந்து ஒயரிங்லாம் போகுது இல்லையா? தண்ணி பட்டு ஏதாவது பிரச்சனை வர்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை, எதுவுமே ஆகாது சார். இது ஜென்ரலாக வந்து வாஷிங் டைம்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம. 8 o'clock முன்னாடி தான் வந்து சோலார் பேனலில் வாஷ் பண்ணணும். என்ன ரீசன்னா, இது வெயில் ஜாஸ்தியாக அடிக்கும் போது இல்லை தண்ணியை ஊற்றும் போது அது ஒரு மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பேனல் வந்து இது ஃபுல் ஆஃப் காம்போசிட் வந்து கிளாஸ் இதெல்லாம் வச்சு தான் செய்கிறது. ஸோ ஒரு சூடாக இருக்க ஆப்ஜெக்டில் வந்து தண்ணியை ஊற்றும் போது அது பொரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து பேனல் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்டாக வந்து 7 o'clock இல்லை 8 o'clock தான் நம்ம க்ளீன் பண்ண சொல்லுவோம். அந்த டைம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காது. அதான் வெயில் வர்றதுக்கு முன்னாடி பண்ணுறது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 6 o'clock மேலே வந்து க்ளீன் பண்ணணும் சார். அப்படி நம்ம அப்படி அந்த டைமை ஃபாலோ பண்ணுறோம்னா பேனலோட லைஃபும் வந்து நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும்பொழுது அது என்ன ப்ரொசீஜர்? கால் பண்ணி கேட்ட உடனே எத்தனை நாளில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்க அப்படின்றது? அதாவது என்கொயரி நமக்கு வரும்போது வந்த உடனே நம்மளோட ஃபீல்டு என்ஜினியர், நம்ம ஒரு 10 என்ஜினியர்ஸாக ஆஃபீஸில் வச்சுருக்கோம் சார். என்ஜினியர் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு சைட்ஸை விசிட் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கொடுப்போம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாலேஷன் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 days. கம்ப்ளீட்டாக கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து ஒரு 2 daysல நம்ம A to Z எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 weekக்குள்ளலாம் இப்போ நெட் மீட்டர் வந்துடுது சார். ஓகே ஓகே. அந்த நெட் மீட்டர் வந்ததுலேருந்து ஒரு 15 working daysல சப்சிடி வந்துடுது. ஸோ டோட்டலாக வந்து இன்னைக்கு நான் சோலாருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஒரு 30 நாளுக்குள்ளே எனக்கு மானியமும் வந்துடும், ப்ளஸ் என் வீடும் வந்து சோலாரில் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ எல்லாராலையுமே சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணிட முடியுமா? யார் வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? 5000 கீழே கரண்ட் பில் கட்டுறவங்க தயவு செஞ்சு போடாதீங்க தான் சார் நாங்கள் சொல்லுவோம். ஓகே. ஏன்னா 2 மாதத்துக்கு ஓகே. ஏன்னா ROI வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சோலார் சிஸ்டம் போடுறாங்க அப்படின்னா மானியம்லாம் தாண்டி ஒரு 1,40,000 செலவு ஆகும். அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த 4,000 5,000 கரண்ட் பில் போடுறவங்களுக்கு ROI கரெக்டாக வராது. ஒரு பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. இல்லை நான் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற எண்ணம் இருக்குன்ற மக்கள் போடலாம். ப்ளஸ் நான் பேங்க்ல வந்து எக்ஸஸாக ஃபண்டு வந்து FDல போட்டு வச்சிருக்கேன், அந்த காசு தான் யூஸ் பண்ணி நான் சோலார் போடணும்னாலும் போடலாம். பட் ஒரு லோன் வாங்கியோ இல்லை வேற ஏதாவது ஃபண்டை வந்து ஏற்பாடு பண்ணியோ 4,000 5,000 கரண்ட் பில் கட்டுறவங்க போடுறது வந்து சஜஸ்டபிள் கிடையாது சார். 5,000 மேலே கட்டுறாங்கன்னா கண்ணை மூடிட்டு அவங்க கடன் வாங்கி கூட சோலார் போட்டுடலாம் சார். இப்போ நிறைய பேர் சோலார் போட்டதுக்கப்புறம் இது மானியம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது சார். ஓகே. இது கஸ்டமரோட அவேர்னஸ் இல்லாததான் சார் காரணம். அதாவது மக்கள் வந்து சோலாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா PM சூரியகரில் ரெஜிஸ்டர் வெண்டாரான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு ரெஜிஸ்டர் வெண்டாரால் மட்டும்தான் வந்து சப்சிடி வாங்கி தர முடியும் சார். ஓகே. இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் வெண்டார்னும் போது கஸ்டமர் எங்கள் வயா போகும்போது அவங்க பிஹாஃபில் நாங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு OTPலாம் ஜென்ரேட் ஆகும், எல்லாமே அவங்களுக்கு சீம்லெஸ்ஸாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஒரு அன்ரெஜிஸ்டர் வெண்டாரால் கண்டிப்பாக சப்சிடி வாங்கி தர முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேனல்லேயே வந்து DCR நான் DCR 2 பேனல்ஸ் இருக்குது சார். ஓகே. DCR பேனலுக்கு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கொடுப்பாங்க. ஓகே. ஒவ்வொரு DCR பேனலுக்குமே வந்து ஒரு ஸ்டிக்கரிங் வரும். எல்லா பேனலுமே ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பேனலுக்குமே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். சைடில் வந்து ஒரு சீரியல் நம்பரும் இருக்கும் சார். ஓகே. அந்த சீரியல் நம்பரை கஸ்டமரே வந்து போர்ட்டலில் போட்டு அது DCR பேனலான்ற அளவு செக் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த நம்பரை வந்து அவங்க DCR போர்ட்டலில் போயிட்டு என்ட்ரி பண்ணாங்கன்னா அது எந்த பிராண்டு எந்த மேக்கு DCR நான் DCR தெரிஞ்சிடும். ஓகே. ரீசெண்டாக சில அவேர்னஸ் இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சில வெண்டார்ஸ் வந்து, அதாவது ரெஜிஸ்டர் வெண்டார் கிடையாது, சிலர் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்களே ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிடுறாங்க. ஓகே. ஒரு ஸ்டிக்கர் பண்ணி ஒரு சீரியல் நம்பர் ஒரு ஃபேக் சீரியல் நம்பர் மாதிரி போட்டுட்டு அது டிசிஆர் பேனல்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இப்போ நானே வந்து நான் டிசிஆர் பேனலில் வந்து 1,70,000 1,80,000 என்னால் பண்ண முடியும். ஓ, நான் டிசிஆர்னா ரேட் கம்மி. ரேட் கம்மி. அது வந்து இம்போர்ட்டட் பேனல்ஸ். இல்லைனா வந்து அந்த செல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி லோக்கல்ல மேனுஃபேக்சர் பண்ற பேனலா இருக்கும். ஓகே. ஸோ அந்த பேனல்ல வந்து ஒரு டிஃபரெண்ட் சீரியல் நம்பரை நானே கொடுத்துட்டு அது டிசிஆர் பேனல் சொல்லிட்டு நான் போட்டுட்டு நான் காசு வாங்கிட்டு போயிடுவேன். பட் கஸ்டமருக்கு கடைசி வரையும் அது சப்சிடியே வராது சார். அதாவது எனக்கு 30,000 மிச்சம் பண்றதுக்காக கஸ்டமர் 78,000 லாஸ் ஆகிற மாதிரி ஆயிடும். இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கண்டிப்பா தேவை. அது டிசிஆரா நான் டிசிஆரான்னு சொல்லிட்டு கேட்கணும். ப்ளஸ் அந்த டிசிஆர் நம்பர் வந்து அவங்களே போர்ட்டலில் போட்டு செக் பண்ணுற அளவு வந்து இப்போதையும் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை வந்து ஒரு செக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டிசிஆராக இருக்குது அப்படின்னா தான் அவங்களுக்கு சப்சிடி வரும் சார். இல்லைனா 100% தலைகீழ நின்னாலும் சப்சிடி வராது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ 2,10,000 பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அதை விட நான் கம்மியாக பண்ணி தரேன், 10,000 20,000 கம்மி பண்ணி தரேன் அப்படின்னா அது ஒருவேளை நான் டிசிஆராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், கஸ்டமர் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கீங்க ப்ரூஃப் கொடுங்கப்பான்றதை கேட்கணும் சார். ஓகே. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேருக்கு மேலே சப்சிடி வாங்கி கொடுத்துட்டோம். ஓகே. 400 ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 ப்ராஜெக்ட் நான் டிசிஆர்னே சொல்லி நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா 5 கிலோவாட்டுக்கு மேலே போகுதுன்னா நாங்கள் நான் டிசிஆர் போட்டுருங்கன்னு சொல்லிடுவோம். காஸ்ட் கம்மியாகிறதுனால. என்னதான் இருந்தாலும் 78,000 தான் சப்சிடின்றதுனால 3 கிலோவாட் வரையும் 4 கிலோவாட் 5 கிலோவாட் போகிறாங்கன்னா சப்சிடி ப்ராஜெக்ட் பண்ணிடுங்கன்றது நாங்கள் சொல்லுவோம். கவர்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு சோலார் அண்ட் எனர்ஜிஸ்ன்னு டைப் பண்ணாங்கன்னா நாங்கள் இதுவரையும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ பேருக்கு மானியம் வாங்கி கொடுத்துருக்கோன்ற அளவு அதில் ப்ரூஃப் இருக்கும். இவங்க வந்து சோ வெண்டார் வராங்க, எனக்கு இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்கு அவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குன்னா நாங்கள் இப்போலாம் சொல்கிறது அதுதான் சார். அந்த வெண்டார் கவர்மெண்ட் மூலமா எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு சப்சிடி வாங்கி கொடுத்துருக்காருன்னு கேட்போம். கஸ்டமர் கிட்ட இருந்து பதிலே வராது. ஒரு வாரம் கழிச்சு நீங்களே வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருங்கப்பான்றதை சொல்லுவாங்க சார். அப்பயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி வெண்டார் கிட்ட இருந்து கோட் வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஓகே. ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போடுற ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்கொயர் டியூப்ல தான் பிரதர் பண்ணுறோம். இது 185 km/h விண்ட் அடிச்சா கூடமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்லா ரோபஸ்டா நிற்கும். ஆல்ரெடி வந்து இது ஜிபி ஸ்கொயர் டியூப் தான், அதாவது அப்போலோ ஸ்கொயர் டியூப்னு சொல்லுவோம். 2 mm திக்னஸ் எல்லாமே நல்லா வந்து ஸ்ட்ராங்கா ரோபஸ்டா இருக்க மெட்டீரியல். என்ன காத்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் இது ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அது இல்லாமல் சிவிலும் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சிவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கான்கிரீட் போட்டு கொடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் அடித்த பிறகு ஆங்கர் ஃபாஸ்டனர்ன்றதுல தான் வந்து சீலிங்கில் வேலை செய்யும். ஆமாம். ஸோ இப்போ இந்த சீலிங்கை பொறுத்தவரை நம்ம மேலோட்டமாக வந்து ஆங்கர் ஃபாஸ்டனர் அடிக்கக்கூடாது. அந்த கான்கிரீட் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல தான் நம்ம ஆங்கர் ஃபாஸ்டனர் அடிக்கணும். அதுக்காக மேலே இருக்க ஒரு ஓடோ இல்லை செங்கலோ உடச்சி எடுத்துட்டு அந்த ஆங்கர் ஃபாஸ்டனரில் நம்ம ஒரு 3 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு வரையும் ஆங்கர் ஃபாஸ்டனர் அடிச்சுட்டு அதில் லாக் ஃபிக்ஸ்னு ஒரு கெமிக்கல் இருக்குது சார். ஓகே. அந்த லாக் ஃபிக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற ஆங்கர் ஃபாஸ்டனரை இறுக்கி பிடிச்சிக்கும். அது ஒரு கான்கிரீட் அளவு, அதுக்கும் வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அதனால வந்து லீக்கேஜோ இல்லை நாலு பின்ன ஸ்ட்ரக்சரோட வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரோபஸ்ட்டாக ஒரு ரிஜிடாக வந்து பிடிச்சிக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம கான்கிரீட்டும் போட்டு கொடுத்து இந்த 2 mm திக்னஸ்ல ஒர்க் பண்றதுனால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 72 mm by 72 mm. மேலே வந்து ராஃப்டர் பார்த்தீங்கன்னா 60 mm by 40 mm. பர்லின் பார்த்தீங்கன்னா 40 mm by 40 mm. இது எல்லாத்தோட காம்பினேஷனும் மேலே வந்து எஸ்எஸ், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூ கிளாம்ப்லாம் யூஸ் பண்ணுறோம். பட்டி மற்றதெல்லாம் கிளாம்ப்லாம் அலுமினியம் கிளாம்ப்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுது. இதையும் தாண்டி நாங்கள் 10 வருஷம் ஸ்ட்ரக்சருக்கு கேரண்டி தரோம் சார். என்ன ஆனாலும் ஸ்ட்ரக்சரோடது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் என்ன பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னா, என்னப்பா உங்களோட ரேட் வந்து ஒரு 10,000 ஜாஸ்தியாக இருக்குது, 20,000 ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட்டில் எனக்கு இந்த காசு தான் கிடச்சிருக்கு அந்த காசு தான் கிடச்சிருக்குன்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிசிஆரா நான் டிசிஆரா அவங்க செக் பண்ணணும். ரெண்டாவது சி சேனல்ல பண்ற ஸ்ட்ரக்சர்னா ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட்லேயே வந்து ஒரு 10-15,000 கம்மி சார். நம்ம ஸ்கொயர் டியூப்ல பண்றதுக்கும் சி சேனல்ல பண்றதுக்குமே வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் ரேட்டே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8-10,000 கம்மி. ஸோ அதனால நம்ம சி சேனல்ல பண்றதா இருந்தால் நம்மளும் காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு பண்ண முடியும். பட் நாங்கள் 20-25 வருஷத்துக்கு இருக்கணுமே அன்ற ஃபோக்கஸில் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக இந்த சிவில் முதல் கொண்டு அதில் யூஸ் பண்ணுற லாக் ஃபிக்ஸ்லேருந்து ஆங்கர் ஃபாஸ்டனர்லேருந்து கீழே இருக்க இதிலிருந்து, அதாவது எல்லா போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இது SS304 தான் இருக்கும் மோஸ்ட்டாக. எந்த போல்ட்டுமே வந்து எம்எஸ்ல இருக்காது, எல்லாமே எஸ்எஸ்ல தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்து சின்ன சின்ன விஷயம் வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இங்கே இருக்க MC4 கனெக்டர்ல இருந்து மற்றபடி வந்து இங்கே இருக்க பைப்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு 25 இயர்ஸுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும்னா என்ன தேவை அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் எல்லாமே வந்து 6 mm ஒயர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒயர் வந்து 6 யூஸ் பண்ணுறதுனால என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அப்படியே டேரெக்டாக வந்து டிசிடிபின்னு ஒரு காம்பனண்ட்டுக்கு போகும். டிசிடிபியிலேருந்து இன்வெர்ட்டருக்கு போகும், இன்வெர்ட்டர்லேருந்து ஏசிடிபிக்கு போகும், ஏசிடிபியிலேருந்து வீட்டுக்கு யூஸ் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்க எனர்ஜி எக்ஸ்போர்ட் ஆகிடும். இது சப்போஸ் நம்ம ஒயரில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், கொஞ்சம் லோ குவாலிட்டி ஒயர் போட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன கரண்ட் தயாரிக்கிறோமோ அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. அந்த சின்ன ஒயர் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம்,
பட் நம்ம தயாரிக்கிற எனர்ஜி கரெக்டாக கண்டக்ட் ஆகி வெளியே எக்ஸ்போர்ட் ஆகாமல் போச்சுன்னா எதர் இன்வெர்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பேனல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏசிடிபி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிசிடிபி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் 6 mm ஆர்பிட் வயர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டிசி கேபிள் வந்து பாலிகேப் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சைட்டில் மீற ஒயர் எடுத்து வந்து இன்னொரு சைட்டில் நாங்கள் போடுறதும் கிடையாது. ஏன்னா ஜாயின் பண்ணி போட்டால் அதுலேயுமே எனர்ஜி லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைட்டுக்குமே எக்ஸ்க்ளூசிவாக புது ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாமே கருத்தில் வச்சு நம்ம பண்ணுறதுனால ஒரு மேபி மார்க்கெட் ரேட்டோட மேபி நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் இந்த குவாலிட்டின்னு நாங்கள் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல சார். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ஏசிடிபியும் பாருங்கள், டிசிடிபியும் பாருங்கள், இன்வெர்ட்டரும் பாருங்கள், இது எல்லாமே டாப் நாச், எல்லாமே டயர் 1 பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான காஸ்ட்டை கொடுத்து தான் ஆகணும் சார். ஏன்னா இது 25 years ஆகுன்ற போது இந்த சின்ன சின்ன விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, செலவு வரும். ஆமா, அடுத்த 4 வருஷத்துல செலவு வரலாம், 3 வருஷத்துல செலவு வரலாம். பட் நம்ம போடுறது எல்லாமே வெறும் பேனலை க்ளீன் மட்டும் பண்ணாலே போதும். கஸ்டமர்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நல்ல பெனிஃபிட்டை இதுல இருந்து எடுக்கலாம் சார். வேற எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியது கண்டிப்பா. ஓகே சார், இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த மீட்ரு அப்புறம் எர்த்திங் எங்க பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி டீட்டெயிலாம் பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம் சார். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 எர்த்திங் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா பேனலும் ஸ்ட்ரக்சரும் கனெக்ட் பண்ணி போட்டிருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணி போட்டிருப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டரை கனெக்ட் பண்ணி எர்த்திங் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி எர்த்திங் பண்ணுறது தான் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன் ஆகுது அப்படின்னா கூட வர எனர்ஜியை வந்து நம்ம கரெக்டாக கிரவுண்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதனால் எர்த்திங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சோலாரை பொறுத்தவரை. ஓகே ஓகே. இப்போ இது வந்து எவ்வளோ ஆழத்துக்கு போடுவீங்க? நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக 3-4 அடி பள்ளம் எடுத்து அதில் ஒரு 3.2 feet வந்து டெப்த் இருக்க ஒரு காப்பர் பாண்டட் ராடு. ஓகே, அதில் வந்து லைட்னிங் அரஸ்டரை பொறுத்தவரை 15 ஸ்கொயர் அலுமினியம் வயர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மிச்சம் ரெண்டுமே சொன்னது வந்து எல்லாமே 6 ஸ்கொயர் mm காப்பர் வயரை யூஸ் பண்ணி கிரவுண்டிங் பண்ணுறது சார். ஓகே, ஆமாம், அது மேலே சிஸ்டம்லேருந்து கொண்டு வருவோம். நம்ம கொண்டு வந்து ப்ராப்பராக கிரவுண்டிங்லாம் பண்ணி அதுக்கான எர்த்திங் கெமிக்கல் எர்த்திங் பேக்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் போட்டு பக்காவாக போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்குற வரையும் எங்களோட ஸ்கோப் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து நெட் மீட்டர் சார். அது இபிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை வாங்கி தர எங்கள் ஸ்கோப்புன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து 1649 யூனிட் வந்து நம்ம இபிலேருந்து கரண்ட்டை எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு 3-4 months 1649 யூனிட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது சோலார்லேருந்து வர்றதா வராது, இபிலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்றது. இம்போர்ட்னா நம்ம இபிலேருந்து எவ்வளோ எடுத்துருக்கோன்றது, அதாவது கிரிட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்றது. ஓகே, இப்போ அடுத்த ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோன்றது 3 ஃபேஸில் வந்து எல்லாத்தையுமே கூட்டிங்கன்னா 1600 சில்லற யூனிட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது தான் மெயின் விஷயம், எக்ஸ்போர்ட் இஎக்ஸ்பின்னு இருக்க பாருங்க. அதாவது நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கன்சம்ஷன் போக. ஸோ நமக்கு சோலாரில் தயாரிக்கிறது அந்த நேரத்தில் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா அதில் செலவாயிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் ப்ரொடியூஸ் ஆகும்போது மிக்சியோ இல்லை கிரைண்டரோ ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்குன்னா மேலே தயாரிக்கிறதுலே கொஞ்சம் அப்படியே கன்சியூமாக ஆகிடும். அதையும் தாண்டி எக்ஸ்போர்ட் ஆகுறது கிரிட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 2863 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஓகே, அதாவது இம்போர்ட் பண்ணது 1600 சில்லற, எக்ஸ்போர்ட் பண்ணது 2863. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸில் இருக்கும். அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரை ஒரு 1200 யூனிட் வந்து எக்ஸஸாக இருக்காங்க. அவங்க இந்த ஒரு வருஷத்தில் எப்போ வேணால் அதை பயன்படுத்திக்கலாம் சார். ஓகே, ஓகே. ஸோ ஒருவேளை அதை பயன்படுத்தலை நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து இதுவாகிடும் சார். நம்ம மார்ச் மந்த் வரையும் டைம் தராங்க. ஓகே, அந்த டைமில் வந்து எல்லாமே வந்து சப்செட் ஆகிடும் சார். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணலன்னா அது வேஸ்ட். 1 yearக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும், இல்லைனா வந்து இபிலேருந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ண முடியாது. ஆமாம். இப்போ யூஸ் பண்ணுறது ஒன்று தான் ஆப்ஷன், அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட்லாம் நமக்கு எதுவும் வராது. இல்லை சார், ரெசிடென்ஷியலை பொறுத்தவரை பேமெண்ட்லாம் எதுவும் வாங்க முடியாது சார். ஓகே, இன்ஸ்டெட் வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கன்சம்ஷனை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சோலார் போட்டது வந்து அதை கன்வெர்ட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறிட்டாங்க. சார் வந்து பைக் வந்து பெட்ரோல் பைக் வச்சிருந்தாரு, கார் வந்து டீசல் கார் வச்சிருக்காரு. மேபி அதுவும் அவர் சுவிட்ச் ஆகலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எலக்ட்ரிக் பைக் வாங்கலான் இருக்காரு, எலக்ட்ரிக் கார் வாங்கலான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும் போது உங்களுக்கு பெட்ரோல் டீசல் சார்ஜஸும் கம்மியாயிடும். ஸோ 1 செட் சோலாரை போட்டதுனால அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபியூவல்லேருந்து மொத்த விஷயத்தையும் அவங்க சப்செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் சேவ் ஆகுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சார். ஓகே, இதான் நீங்கள் சொன்ன பாலிகேப். ஆமாம் சார், பாலிகேப் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இது வந்து டிசிடிபி, இது வந்து ஏசிடிபி. இந்த டிசிடிபிக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்சிபி எல்லாமே டாப் பிராண்ட் தான் போட்டிருக்கோம். உள்ள வந்து ஃபைண்டர் தான் வந்து எஸ்பிடி போட்டிருக்கோம், சர்ஜி ப்ரொடெக்ஷன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அதோட ஃபியூஸ் போகும். இதெல்லாம் இட்டாலியன் மேக் உள்ள இருக்க ஃபைண்டர். அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இது ஏசிடிபி இதுவும் உள்ளே ஃபைண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டரை பொறுத்தவரை இந்த வீட்டில் வந்து பாலிகேப் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம் சார். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசியை ஏசியாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுதா? ஆமாம் சார், இன்வெர்ட்டரோட வேலையே வந்து டிசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து இன்வெர்ட் பண்ணி ஏசியாக கொடுக்கும் சார். இப்போ ஏன் வந்து சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? 3 ஃபேஸ் தானே இந்த வீடு. இப்போ சோலாரை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டருக்கு தான் போகிறது சஜஷன் சொல்லுவோம் சார். என்ன காரணம் அப்படின்னா
ஒவ்வொரு கரண்ட் இல்லைனா சோலார் வேலை செய்யாது சார். அதாவது ஆன் கிரிட்டை பொறுத்தவரை கரண்ட் இல்லைனா சோலார் வேலை செய்யாது. இது பேசிக் கான்செப்ட் இது. ஸோ இப்போ ஒரு வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, ஒரு ஃபேஸ் போயிடுச்சுன்னா கூட 3 ஃபேஸ் இன்வெர்டர் போட்டோம்னா இன்வெர்டர் வேலை செய்யாது, சோலார் வேலை செய்யாது. அதுவே சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் போடுறதுனால நம்ம எப்பயுமே வந்து ஆர் ஃபேஸில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது அந்த சிங்கிள் ஃபேஸ் எடுத்து வந்து ஆரில் கனெக்ட் பண்ணும்போது 99% வீட்டில் கரண்ட் போகுது, ஒரு ஃபேஸ் போகுது, 2 ஃபேஸ் போகுதுன்னா கூட எதர் ஒய் ஃபேஸ் போகும் இல்லை பி ஃபேஸ் போகும், ஆர் ஃபேஸ் போகாது. ஆர் ஃபேஸ் போனுச்சுன்னா கம்ப்ளீட்டாக சோலார் வேலை செய்யாது. பட் ஒரு ஃபேஸ் போயிருக்கு, 2 ஃபேஸ் போயிருக்குனாலும் பாலிகேப் இன்வெர்டர் சிங்கிள் ஃபேஸ் போடுறதுனால அந்த சிஸ்டம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் சார். அதனால நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் தான் சஜஸ்ட் பண்ணுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 6 கிலோவாட் வரையும் மட்டும்தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் சார். 6 கிலோவாட்டுக்கு மேலே போகிறாங்கனாலே அவங்க மேண்டேட்டரி ஃபேஸ் தான் போய் ஆகணும். பட் 6 கிலோவாட் வரையும் கஸ்டமர் போகிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் போகிறது சஜஷன் சார், எங்கள் சோலாரனோட சஜஷன். ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லிடுங்க, லொக்கேஷன் சொல்லுங்கள். வணக்கம் சார், என்னுடைய பேர் கிருஷ்ணன், என்னுடைய மனைவியினுடைய பேர் சாவித்ரி. நாங்கள் வந்து மேடவாக்கம் விக்னராஜபுரம் வேங்கை வாசலில் புதிதாக வீடு கட்டியிருக்கோம். அதில் வந்து சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 5 kVக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே. எப்படி பண்ணி கொடுத்தாங்க? அவங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தாங்களா? சொன்ன பட்ஜெட்டில் பண்ணாங்களா? குவாலிட்டியாக பண்ணாங்களா? அதாவது அவங்க எவ்வளோ ரூபா சொன்னாங்களோ அதில் ஒரு பைசா கூட அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லலை. அவங்க கொட்டேஷன் எவ்வளோ கொடுத்தாங்களோ அந்த கொட்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஈபிக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 7000 ரூபா வந்து அது எக்ஸ்ட்ராவாக கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அது வந்து டெபாசிட்னு சொல்லி ஈபிக்காரங்களுக்கு வந்து அதுக்கு வந்து உண்டான வந்து பில்லுலாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதேமாரி சோலார் ரன் கம்பெனிக்காரங்க 5 kVக்கு எவ்வளோ பட்ஜெட் சொன்னாங்களோ அதே அமௌண்ட் தான் வந்து இதானாங்க. அதில் 78,000 எனக்கு வந்து சப்சிடியும் கிடச்சிருச்சு. 6 நாளில் எனக்கு கிடச்சிருச்சு. 6 நாளில் கிடச்சிருச்சிங்களா? 6 நாளில் கிடச்சி. இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும். 4 மாதம் இருக்கும். ஆமாம். இப்போது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டுறீங்களா? எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேக்ஸிமம் 7,000 rupees பே பண்ணோம். 1 மந்த்துக்கா? 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 7,000, மந்த்லி 3,500 வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஏசி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு கீசர், எல்லாமே ஒன்று தான். வேற இப்போ வந்த பிறகு நாங்கள் 2 ஏசி, 2 கீசர், 2 எல்லாமே டபுள் 2 டிவி எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே டபுள் ஆக்கிட்டோம். ஏன்னா வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கிடைக்குது எங்களுக்கு இதில். ஆக்சுவலாக அவங்க சொன்னது 30 யூனிட்ஸ் வரல தான் சொன்னாங்க, 25 to 30 சொன்னாங்க. வேற வந்து கீழே நாங்கள் டைல்ஸ் வந்து நல்லா ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் டைல் போட்டதுனால எங்களுக்கு வந்து 33 யூனிட்ஸ் மேக்ஸிமம் 34 கூட ஒரு 3 days கிடச்சிது எனக்கு. ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, நல்ல ப்ரொடக்ஷன் ஆகுது. க்ளீனிங் ஏன்னா அப்பப்போ மழை பெஞ்சிடறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீனிங்கும் ஆகிடுது, எங்களுக்கு நீட்டாக ப்ரொடக்ஷன் ஆகுது. ப்ளஸ் இது வந்த பிறகு நாங்கள் என்னென்னா, நான் கேஸ் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறது இல்லை, ஃபுல்லாகவே கேஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரு ப்ளஸ் இண்டக்ஷன் தான். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இண்டக்ஷன் வந்து இதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுது, கேஸை விட ஃபாஸ்ட்டாக சமைச்சிடலாம் நம்ம. நீங்கள் வந்து கேஸுக்கே போக வேண்டாம், எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். வெந்நீர் வச்சுக்கிறது எல்லாமே மாதம் நீங்கள். அதுவுமே எனக்கு 40 days தான் வரும் எனக்கு கேஸு. இப்போ எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, கேஸ் இருக்கா இல்லையான்ற கவலையே இல்லை. அதனால அது பாட்டு நல்லா நீட்டாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் போட்டு ஏசி வந்து நாங்கள் கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கோம். முந்தியெல்லாம் நைட்டு மட்டும்தான், அதுவும் 4 hours 5 hours மட்டும்தான் நாங்கள் ஒரே ஒரு ஏசி அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஐயோ நம்ம அது போட்டால் இவ்வளோ செலவாயிடுமே, இது அணைச்சிட்டு போயிடுமே, அதை பண்ணிட்டு அந்த ஒரு இது இல்லாமல் நல்ல லேவிஷாக. அதே சமயம் நமக்கு தேவையான செலவு பண்ணிக்கிறோம். தேவையானது கூட நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லையா முன்னாடி, இது கூட யூஸ் பண்ண அவஸ்தைப்பட்டு இருந்தோம் இல்லையா, அது இல்லை. இப்போ தேவையானதுக்கு நல்லா நீட்டாக அழகாக செலவு பண்ணிக்க முடியுது. அதனால் சோலார் எல்லாருமே போடுறது நல்லது. இது வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற எனர்ஜி, அந்த எனர்ஜி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஓகே. இப்போ எவ்வளோ பில்லு கட்டுறீங்க? இப்போ வந்து நான் 308 ரூபா தான் சார் கட்டியிருக்கேன். நான் அதோட காப்பி வேணா உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 308 ரூபா. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 150 ரூபா தான். ஒரு மாதத்துக்கு 150 ரூபா தான் கட்டுறீங்க. இவ்வளவு நம்ம யூஸ் பண்ணியுமே 2 ஏசி 2 கீசர் எல்லாமே யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணியுமே எங்களுக்கு 250 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு கட்டுறோம். ஒரு ஃபேமிலியோட காப்பி குடிச்சா கூட 300 ரூபா வந்துடும். ஆமாம். ஸோ அதனால அந்த சார்ஜே கூட கிடையாதுங்கிறது தான் என்னோட இது. அதனால எல்லாருமே யூஸ் பண்ணோம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த சோலார் ரன் அப்படின்ற கம்பெனி சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறாங்க. சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் போடணுன்ற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.